செவிலியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவ எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் கிராம பகுதிகளில் 1600 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு கடந்த 5 ஆண்டுகளில் மாதத்தின் சராசரி பிரசவ விகிதம் 15லிருந்து 7% குறைந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பேறுகால மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பற்றாக்குறை என கூறப்படுகிறது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகப்பேறு மருத்துவர், குழந்தை மருத்துவர், மயக்கவியல் நிபுணர் இவங்களாம் பணியமர்த்தப்படணும் தான் எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையும். ஸோ இதை நியமிச்சாங்கன்னா இன்னும் மேம்படுறதுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே பிரசவம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு மக்கள் மத்தியில் இன்னும் பிரகாசமாக இருக்கும். பிரசவ நேரங்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாததால் பேறுகால அவசர நேரங்களில் தலைமை மருத்துவமனைக்கு கர்ப்பிணிகளை அனுப்பும் நிலை உள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பேறுகால விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் தேவையான வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்கிறார் மருத்துவர். அறுவை அரங்குகள் சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கணும். அதே போல் ரத்த வங்கி இருக்கணும், இல்லை குறைந்தபட்சம் ரத்த சேமிப்பு வசதியாக இருக்கணும், ஆம்புலன்ஸ் வசதி இருக்கணும், 24 மணி நேரம் செவிலியர் சேவை கிடைக்கக்கூடிய வசதி இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வசதியை உருவாக்கணும் எல்லா பிரைமரி சென்டர்லையும். கிராம மக்களின் நலன் கருதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் நாகராஜன்.